எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ அருள் நினைக்கிறேன் அவரு போயிட்டு அந்த வன்னியர் மக்கள் கிட்ட உங்க வீட்டுல எல்லாம் எவனா ஆம்பளை இல்லையடா அந்த கோயில் பிரச்சனை ஏற்படுத்த சொல்றாங்க. அவங்க தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க பட்டியல் மக்களை நுழையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தினுக்கிறாங்க. நம்மள எல்லா பீப்புளும் தான் போனோம், ஒரு சாராரு கிடையாது. எப்ப இந்த அறநிலைத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு கோயில் வருதோ அது எல்லாருக்குமே போறதுக்கு. அதையும் மீறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் அங்க போய் மக்களை நுழைய விட மாட்டாங்கன்னா இது ஒரு சிவில் ரைட்ஸ். இது பொதுமக்களை தூண்டி விட்டு பண்றாங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டை ரத்து பண்ணு, குடிநீர் வழங்காத, கரண்ட் கொடுக்காத, எதுவுமே பண்ணாம இப்படிதான் தண்டிக்க முடியும். மக்களை தூண்டி விட்டு பண்றாங்க. தனிநபர்களா இருந்தாதான் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஒரு நாட்டுல இங்க நடைமுறைப்படுத்த முடியலன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அது கலெக்டர் என்ன பண்றாங்க அந்த பகுதியில, ஏன் இதுல உள்ள போது நடவடிக்கை எடுக்கல? ஒரு முறை போலீஸ் பாதுகாப்போட போய் மக்கள் கும்பிட்டு இருக்க முடியும், சாமி கும்பிட்டு இருக்க முடியும். அதாவது இவங்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போற அந்த வேங்கை வயல் இஷ்யூல கூட அந்த கவிதா ராமுன்ற கலெக்டர் அங்க நடக்கிறது குடிநீர் மேல்நிலை தொட்டியில மலம் கலந்தாங்க. ஆனா அந்த இஷ்யூவை டிவியேட் பண்றதுக்கு கோயில் நுழைவு அங்க ஒரு பிரச்சனையா இருக்குது. எங்களுக்கு கோயில் நுழைவு we are not Hindus டிக்ளேர் பண்றாங்க. பெரியார் உங்களை கூட்டு போலையா கோயில் நுழைவுக்கு? பெரியார்லாம் எங்களை கூட்டிட்டு போல. நான் எங்களுக்கு தேவையில்லைன்றேன். we are not Hindus. வன்னிய சமூக மக்களை சாதி ரீதியா தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு பாமக நீங்க பிளேம் பண்றீங்க. அதே பாமக தான் நாங்க ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் தலித்துக்கு ஆதரவு, மறுபக்கம் மேல்பாதிர கோயிலுக்கு எதிர்ப்புன்றதா எப்படி பாமக ரெண்டு ஸ்டாண்ட்ல இருக்கா? அப்போ ஆமாங்க, ஆமா. அவங்க தலித் மக்கள் வாக்குகளை வாங்குறதுக்கும் நாங்க சாதி கட்சி இல்லை என்கின்ற அந்த முத்திரையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. வேங்கை வயல் மக்கள் அவங்களே குடிநீர் மேல்நிலை நீர் தொக்கு தொட்டில மலத்தை கலந்துக்கினாங்கன்னு சொல்றது, அப்புறமா இவங்களே பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே பழிய திருப்பி விடுறது, அந்த ஒரு செயலை தொடர்ந்து இணைய புலிகள் செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த சின்னத்துறை விஷயத்திலயும் அதே ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க திமுக ஐடிவிங்க. அந்த பையனை ஒரு குற்றவாளியா தெரிவிக்கிறது, அவன் ஒரு ஆப் இல்லைன்னா அதுல அவனுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் உருவானது சொல்லி திட்டமிட்டு ஒரு தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க. அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன், அவ்வளவு வெட்டுப்பட்ட பையன் 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்கான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் எழுத்தாளருமான சவிதா முனுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். தமிழ்நாட்டில் மேல்பாதி கோயிலை மூடினாங்க. காரணம் பட்டியல் சமூக மக்கள் வழிபடத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா இது எங்க கோயில் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய வன்னி சமூக மக்கள் போராட்டம் பண்ணி மூடினாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற உத்தரத்தின்படி கோயிலை திறக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமே ரொம்ப நாள் கழிச்சு தான் கோயிலை திறக்கவே திறந்தாங்க. அப்படி திறந்துமே நேற்றுமே அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கு அந்த கோயிலுக்கு யாருமே வழிபட வரல ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி அங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் சொல்லலாம். இந்த அச்சுறுத்தல் எதன் மூலியமா சாதிய குழுக்கள் ஏற்படுத்துறாங்கன்னா பொதுமக்களை உசுப்பி விட்டு பண்றாங்க. இது மக்கள் கிட்ட இயல்பா இருக்கிற ஒரு உணர்வு நிலை கிடையாது. இன்னைக்கு வரலாம் பட்டியல் மக்களோட வன்னியர் மக்கள் பல இடங்கள்ல எங்க பகுதியெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, உழைக்கும் வர்க்கம் ரெண்டு பேருமே. ஆனா இந்த மக்களை உசுப்பி விடுவது யாருன்னா சாதிய குழுக்கள், எஸ்பெஷலி பாமகல ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ அருள் நினைக்கிறேன் அவரு போயிட்டு அந்த வன்னியர் மக்கள் கிட்ட உங்க வீட்டுல எல்லாம் எவனா ஆம்பளை இல்லையடா அந்த கோயில் பிரச்சனை ஏற்படுத்த சொல்றாங்க. அவங்க நம்மளுடைய குலதெய்வ கோயில நுழையிறாங்க பட்டியல் சமூகம். இந்த ஊர்ல எவனா ஆம்பளையே இல்லையடான்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க. எப்படி இது ஒரு எம்எல்ஏ ஒரு சாதிய உணர்வை தூண்டி விடுறாங்க? இதை இந்த அரசும் காவல்துறையை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்போ சாதிய பதட்டத்தை இங்கே உசுப்பி விட்டுருங்க. அரசு நினைச்சா ஈஸியா சாதியை கட்டுப்படுத்த முடியும். இங்க இல்ல பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலுமே போயிட்டு அப்படிதான் கிட்டத்தட்ட இது உங்க உரிமை, நீங்க விட்டுறக்கூடாது, அவங்களை விடக்கூடாது, நீங்க பாத்துக்கணுன்றதுக்கோசம் அவர் ஒரு வழக்கறிஞராகவே பேசுறாரு. நீங்களும் ஒரு வழக்கறிஞர், அதனால கேட்கிறேன். வழக்கறிஞர் இது தப்பாச்சே, இது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? எப்படி ஒரு இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே தான் அந்த கோயில் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் சென்று, நாட் ஓன்லி பட்டியல் மக்கள், இங்க எல்லாமே ஒரு தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க பட்டியல் மக்களை நுழையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தினுக்கிறாங்க. நம்மள எல்லா பீப்புளும் தான் போனோம், ஒரு சாராரு கிடையாது. எப்ப இந்த அறநிலைத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு கோயில் வருதோ அது எல்லாருக்குமே போறதுக்கு. அதையும் மீறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும்
அங்க போய் மக்களை நுழைய விட மாட்டாங்கன்னா இது ஒரு சிவில் ரைட்ஸ். இது உங்களுக்கான கோயிலை நீங்க கட்டிக்கோங்க, இது எங்க உழைப்புல கட்டந்துன்னு அவங்க சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்காங்க அவங்க. உங்களுக்கான கோயில் ஒவ்வொரு சாதி அப்போ ஒரு கோயில் கட்டிப்பாங்க, அதுல அடுத்த மக்கள் நுழையக்கூடாது அப்படின்னு. அப்போ நாளைக்கு பொது ரோட்ல நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தனியா உங்களுக்கு ரோடு போட்டுங்கன்னு சொல்லுவாங்களா அவங்க? நாளைக்கு பொது தெருவுல நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சா நீ தனியா ரோடு போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா? ஜனநாயக நாடு இது. நீங்க அந்த சிவிலியனுக்கு வந்து சிவில் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிவில் ரைட்ஸுக்கு இங்க பொதுமக்களை தூண்டி விட்டு பண்றாங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டை ரத்து பண்ணு, குடிநீர் வழங்காத, கரண்ட் கொடுக்காத, எதுவுமே பண்ணாம இப்படிதான் தண்டிக்க முடியும். மக்களை தூண்டி விட்டு பண்றாங்க. தனிநபர்களா இருந்தாதான் இவங்க சட்ட ரீதியா தண்டிக்கப்படுவாங்கன்னு இன்னோசன்ட் பீப்புள, படிப்பறிவு இல்லாத பாமரன் லேப் மக்களை தூண்டி விடுறாங்கன்னா அப்ப அந்த மக்களும் அவங்களுக்கான குடிநீர் வழங்காதீங்க, அவங்க கிட்ட ரேஷன் கார்டை பறிமுதல் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணும். ஒரு கலெக்டர், மாவட்ட கலெக்டர் இதெல்லாம் பண்ணணும். இல்ல நீங்க அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா தாங்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையா தாங்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து இந்த மக்கள் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது அதான் ஒரு சாதி மனநிலை. டாக்டர் அம்பேத்கர் காஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு வாங்கல. சாதி என்பது இங்க ஒரு மனநிலை. அது பழக்க வழக்க சட்டங்களாக சமூகத்தில் புறையோடி போயிருக்குது, பிராக்டிஸ்டு லாவா இருக்குது. அதுக்கு இந்த சட்டங்கள்ல சாதி இல்லைன்னு சட்டங்கள்ல இருந்தாலும் இவங்க பிராக்டிஸ்ல வந்து நடைமுறையில் எழுதப்படாத சட்டங்களா இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசால முடியும். ஏன் ஒரு மக்களை தூண்டி விட்டு பண்ணா இந்த பிரச்சனை வந்து ஒரு காஸ்ட் வயலன்ஸா இருக்காது. இது நம்மளே பண்ணாதான் இது. ஒரு தனிநபர்கள், சாதிய இயக்கங்கள், அந்த குழுக்கள் பப்ளிக்கை தூண்டி விடுறாங்க. அப்ப பப்ளிக்கை தூண்டி விட்டா இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. காவல்துறை கிட்ட நேற்று அங்க சாதாரண மக்கள்லாம் தகராறு பண்றாங்க. அப்ப நீங்க அந்த பகுதிக்கு வழங்குற குடிநீரை ரத்து பண்ணுங்க, ரேஷன் கார்டை பறிமுதல் செய்யுங்க. மாவட்ட உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஒரு நாட்டுல இங்க நடைமுறைப்படுத்த முடியலன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அது கலெக்டர் உடனடியாக இது ஏடைக்கு நடவடிக்கை எடுக்கணவா? இப்படியான தண்டனைகளை உங்களுக்கு வழங்கும்னு சொல்லும் போதுதான் அவங்களுடைய சாதி உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இல்ல உயர்நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு எப்போ கொடுத்துட்டாங்க கோயில் திறந்து விடுங்க சொல்லிட்டு. அதன் பிறகுமே இங்க இருக்கக்கூடிய அரசும் அறநிலையத்திலும் திறந்து விடாம தான் இருந்தாங்க. குறிப்பா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான்லாம் வந்து மேல்பாதி கோயில போயிட்டு நாங்க முற்றுகையிட போறோம், நாங்க கோயில் நோய் போறோம், நடத்த போறோம்னு சொன்னதுக்கு பிறகாக தான் அமைச்சர் சேகர் பாபு வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு நாங்களே கோயிலை திறக்க போறோம் சொல்லிட்டு. அப்போ உயர்நீதிமன்றம் எப்போ சொன்ன அரசாங்கம் நடைமுறைப்படுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அதான் இவங்க வச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு பக்கம் சீமான் வந்து நாங்க முற்றுகையிடுவோம், நாங்க உங்களுடைய மீட்பர்களா இருப்போம் தலித் மக்களுக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணாலும் நாங்க உங்களுக்கு முன்னாடியே நாங்க அதை திறந்துட போறோம் அப்படின்ட்டு இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றதும், அதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை இங்க அமல்படுத்த முடியலையே. அப்போ உயர்நீதிமன்றங்கள இங்க சும்மா செல்லா காசுக்கு இருக்கா? நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப அரசாங்கம் பட்டியல் சமூக மக்களுக்கு பயப்படல, வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குப்பட்டு நமக்கு வராம போயிடுமோன்றது பாக்குறாங்களான்னு கேட்க. முன்னாடி திறக்காம இருந்தாங்க இல்லையா, இவங்க இவ்வளவு பிரஷருக்கு அப்புறம் தானே திறக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க வந்து ஒரு சாதிய குழுக்களின் தலைமையின் கீழே இயங்குறாங்க. சில சாதியர்கள் எங்க மக்கள் ஓட்டு இவங்களுக்கு தான், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொல்ல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்களை இல்லாம பல கட்சிகள் இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. பல கட்சிகள் ஒரு ராமதாசனுக்கு கீழே தான் வன்னியர் மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா நாம இங்க முன்முடிவுகளோட அணுக முடியாது. இல்ல பெரும்பான்மை வாக்கு அவர்கிட்ட தான் இருக்கிறத நீங்க மறுக்கவும் முடியாது. ஆமா, அதெல்லாம் 100 நமக்கு தெரிஞ்ச 60-70 விழுக்காடு நீங்க பாமக கிட்ட தான் இருக்கு வாக்கு. நான் சொல்றது சராசரியா சொல்றேன், 70 விழுக்காடு கிட்ட அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆமா, அவங்க சமூக மக்களோட வாக்கு தான் சொல்றேன். இல்ல அப்படியும் நம்ம சொல்ல, வேல்முருகன் கிட்ட சிதறி இருக்கு. பல இயக்கங்கள்லாம் இருக்காங்க, பல கட்சிகள் இருக்காங்க. பிஜேபியில இருக்காங்க, அதிமுகல இருக்காங்க, திமுகல இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்ல கூட இருக்கிறாங்க. ஏன்னா சொற்பமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்படி வேணா ஒத்துக்கிறேன். அப்போ இத வச்சு இந்த சாதிய குழுக்கள் மூலமா பப்ளிக்க தூண்டி விடுற வேலையை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க. ஒரு சிவில் ரைட்ஸ ஒரு நீதிமன்றம் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுது. அந்த சிவில் ரைட்ஸுக்கு தடையா இருக்கிறவங்க மாவட்ட கலெக்டர் என்ன பண்றாங்க அந்த பகுதியில? ஏன் இதுல வந்து உள்ள போது நடவடிக்கை எடுக்கல? ஒரு முறை போலீஸ் பாதுகாப்போட போய் மக்கள் கும்பிட்டுன்னு இருக்க முடியும், சாமி கும்பிட்டுன்னு இருக்க முடியும். அதாவது உங்களை கோயிலுக்குள்ள கூட்டுன்னு போற அந்த வேங்கை வயல் இஷ்யூல கூட அந்த கவிதா ராமுன்ற கலெக்டர் வந்து அங்க நடக்கிறது வந்து குடிநீர் மேல்நிலை தொட்டியில மலம் கலந்தாங்க. ஆனா அந்த இஷ்யூவை டிவியேட் பண்றதுக்கு கோயில் நுழைவு அங்க ஒரு பிரச்சனையா இருக்குது, ரெட்டை டம்ளர் அங்க ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கோவில் நுழைவுக்கு அந்த அம்மா கூட்டுன்னு போற மாதிரி ஒரு ஷோவை காட்டினாங்க. அப்போ இன்னும் உங்களை நாங்க கோயிலுக்கு கூட்டுன்னு போறோம். 1932 பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பண்ணது அந்த காலாராம் கோவில் நுழைவு போராட்டம்.
அதையே இன்னும் இங்க பண்ணினே இருக்காங்க. எங்களுக்கு கோயில் we are not Hindus டிக்ளேர் பண்றாங்க. பெரியார் உங்களை கூட்டு போலையா கோயில் நுழைவுக்கு? பெரியார்லாம் எங்களை கூட்டிட்டு போல. நான் எங்களுக்கு தேவையில்லைன்றேன். we are not Hindus. நாங்க இந்துக்கள் இல்ல. எங்களை மறுபடியும் உங்களை கோயில் நுழைவு கூட்டிட்டு போறேன், புரட்சி பண்றேன், இந்த பொலிட்டிக்கல் டிராமா எல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்க பூர்வீக பௌத்தர்கள். எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய கோயில்கள் தான் இந்து கோயில்களாக இங்க ஆக்குபைட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வன்னிய சமூக மக்களை வந்து சாதி ரீதியா வந்து தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு பாமக நீங்க பிளேம் பண்றீங்க. அதே பாமக தான் வந்து நாங்க வந்து ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து தலித்துக்கு ஆதரவு, மறுபக்கம் வந்து மேல் பாதிர கோயிலுக்கு எதிர்ப்புன்றதா எப்படி பாமக ரெண்டு ஸ்டாண்ட்ல இருக்கா? அப்போ ஆமாங்க, ஆமா, அவங்க வந்து தலித் மக்கள் வாக்குகளை வாங்குறதுக்கும் நாங்க சாதி கட்சி இல்லை என்கின்ற அந்த முத்திரையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. நாங்க முதல்வர் ஆகுறோம்னு சொல்றது வந்து இது காக்கா இது வடைய குத்து ஏமாத்துற கதை. இது பொலிட்டிக்கல் டிராமா தானே, எல்லாருக்குமே தெரியும். அவங்க பண்ணிட்டு இருக்குது ஃபுல்லா தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு யார் ஏற்படுத்தினது? தென் மாவட்டம் ஃபுல்லா, அந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லா சாதிய குழுக்கள் தலித்துகளுக்கு எதிராக உருவாகி இன்னும் தீவிரமா செயல்படுறதுக்கு அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பட்டது இந்த சாதிய குழுக்களுக்கு ஹெட்டே இவங்க தான், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினவர். அப்போ இவங்க வந்து தலித்தை முதலமைச்சர் ஆக்குற அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு நகைப்பா இருக்கு, சிரிப்பா இருக்குது. நாங்குநேர்ல வந்து சின்னதுரை மீது வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒண்ணு, அந்த தம்பி தவறான வழியில போயிட்டான் அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த தம்பி மேல திருப்பி தாக்குதல் நடத்தப்பட்டதை நீங்க எப்படி உணர்றீங்க? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, உளவுத்துறை என்ன பண்ணுது? அந்த தம்பிக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ் எப்பவுமே அந்த தம்பி கூட தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர்ல இருந்து வேற இடத்துல குடியமர்த்திட்டாங்க. அதுக்கு பிற்பாடும் யாரு தன்னை தாக்குனாங்களோ அந்த பையன் 12th மார்க் ரிசல்ட் வந்த அப்புறம் அந்த பையன்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கறாங்க, உங்க மேல தாக்குதல் நடத்துறவங்களுக்குலாம் இது மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளவு மார்க் ஆகி பாஸ் பண்ணிருக்கீங்களேன்னு. என்ன போல அவங்களும் படிச்சுட்டு மேல வரணும், என்ன போல மார்க் எடுக்கணும்னு சொல்ற அந்த தம்பியை தான் இந்த கோழை கும்பல் போய் வெட்டி இருக்கு. ஒரு கிரிக்கெட்ல ஒரு கபடியில ஒரு பையன் முதல் வென்று இருக்கான், அந்த பையனை வெட்டியிருக்காங்க. ஒரு தலித் வந்து மோட்டார் பைக் வாங்கியிருக்கான், அது மேல காழ்ப்புணர்வு பண்ணி வெட்டியிருக்காங்க. அப்போ இந்த தம்பி மார்க் அதிகமா வாங்கியிருக்கான், மறுபடியும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இப்ப இளையராஜா அது எடுத்துக்கோங்க, இளையராஜாவையும் இதே மாதிரிதான் அந்த காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் அவருக்கு தான் சேரணும், அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஆனாலும் அவர் மேல ஊடகத்துல தவறான ஒரு வதந்திகளை பரப்பி தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்போ எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த மக்கள் திறமையாக இருந்தால் இவர்கள் திறமையை அங்கீகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. படிச்சு முன்னேறுங்கன்னு ஒரு பக்கம் அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானுங்க. இந்த மக்கள் படிச்சு முன்னேறினாலும் இவங்க மேல காழ்ப்புணர்வு. இப்ப சின்னதுரை மேல் நடக்கப்பட்ட தாக்குதல் வந்து அரசினுடைய கவனக்குறைவு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. அவன் வந்து காவல்துறை கேட்ட கூட இல்ல நான் போயிட்டு வந்துடுற, பக்கத்துல தான் போயிட்டு வர சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு சொல்லப்படுது. சின்ன பையங்க போலீஸ் என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுது நான் கேக்குறேன். உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரியாதா? கூட காவலர்கள் 2 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியாதா? அந்த தம்பியை தனியா விடக்கூடாது, இது பதற்றம் நிறைந்த பகுதி, வழக்கு நடந்துன்னு இருக்கு, சாட்சிகள் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மறுபடியும் அதாவது நான் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை இங்க முன்வைக்க விரும்புறேன்னா, சாதிய குழுக்கள் இப்பெல்லாம் திட்டமிட்டு பள்ளி மாணவர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி குற்றங்களை நிகழ்த்தின்னு இருக்காங்க. இது ஜுவனைல்ல வந்துரும், ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வந்து பண்ணாதான் இது கேஸ் ஆகும், பெரிய இஷ்யூ ஆகும், அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை வரும், பெரிய புள்ளிகள் மாட்டுவாங்கன்னு. இது ஜுவனைலால வந்துடும், இவங்களை ஈஸியா தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்க கையில சாதிய கயிறை கட்ட வைக்கிறது. 15 வயசுல அவங்களாம் சினிமா பார்த்துட்டு ஒரு ஹீரோயிஸ்டிக்கா இருப்பான் பையன், அவங்ககிட்ட வந்து கத்தி எதுவுமே நீ வெட்டுறா குத்துறாங்க, ஒரு படத்தை காட்டினாங்கன்னா நான் மண்ணையும் பொண்ணையும் காக்குறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த வேகத்துல பண்ணுவான். ஒரு ஹீரோயிசத்தை வச்சு தூண்டி விடுறாங்க. அவங்களுடைய படங்களை சாதிய படங்களா எடுத்துட்டு அதை காட்டி அந்த இளைஞர்களை தூண்டா அந்த 15 வயசுல அவனுக்கு தன்னை பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு வெட்டுறது, ஒருத்தர் உயிரை கொல்றது, ஒரு உயிரை துன்புறுத்துறது, ஒரு உயிரை வெட்டி கொள்வது ஹீரோயிசமா அவனுக்கு கற்பிக்கப்படுது. இப்போ நாங்குநேர்ல பாதிக்கப்பட்ட தம்பியை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய சஜன் பராஜ் மாநில பொறுப்பாளர் அவர் போய் பார்த்து ஒரு செய்தி வந்து எழுதியிருந்தாரு. என்னன்னா, இவன் பக்கத்துல ஒருத்தவங்க சொல்லிதான் போனான் அப்படின்றதான் உண்மை. ஆனா தவறான செய்தி ஊடகங்கள் வந்து பரப்பப்படுது. இவன் வந்து ஒரு மலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முட்பதற்கு போனான் அப்படின்ற மாதிரிலாம் தப்பான செய்தி வந்து பரப்பப்படுதுன்னு சொல்லலாம். அப்ப தப்பான செய்தியை பரப்பக்கூடியவங்க ஒரு நான் தலித்தா வந்து இதை வந்து பாருங்க இவன்லாம் இப்படிதான் தப்பான வேலைக்கு போயிட்டானாமே அப்படின்ற மாதிரி பிளேம் பண்றாங்க. ஆனா உண்மை வந்து அவன் அங்க போல, இவங்க சொல்ற மாதிரி போல. அதாவது அந்த பையனுக்கு ஒரு திருமணம் அழைப்பது
நண்பர்கள் பேசுறாங்க, குடுக்கறதுக்காண்டி வர சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த திருமண பத்திரிகையை பெற்றுக்கிட்டு, ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல இருந்து வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆமா, அதுக்கு பதற்றம் நிகழ்ந்த பகுதி அங்க இருக்கிறதுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு அரசு வேற இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்கு. அங்க இருக்கிற அந்த தம்பி போயிட்டு வீடு தெரியாதுன்னு சொல்லி பத்திரிக்கை வாங்க போயிருக்கான். இதை திட்டமிட்டு இந்த இணைய கைகூலிகள் இருக்கிறாங்க, அரசின் கைகூலிகளா இருக்கக்கூடிய இந்த ஐடி விங்கு, திமுக ஐடி விங்கு, இவங்கெல்லாம் உட்காந்து தவறான செய்திகளை பரப்புறது. இப்ப ஏற்கனவே ஒரு ஹாஸ்டல்ல ஒரு இளைஞன், தலித் இளைஞன் இறந்தான், அவனை எறும்பு கட்சி செத்துட்டான்றது, வேங்கை வயல் மக்கள் அவங்களே குடிநீர் மேல்நிலை நீர் தொக்கு தொட்டில மலத்தை கலந்துக்கினாங்கன்னு சொல்றது, அப்புறமா இவங்களே பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே பழிய திருப்பி விடுறது, அந்த ஒரு செயலை தொடர்ந்து இணைய குழிகள் செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த சின்னத்துறை விஷயத்திலயும் அதே ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க திமுக ஐடிவிங்க. அந்த பையனை ஒரு குற்றவாளியா சித்தரிக்கிறது, அவன் ஒரு ஆப் இல்லைன்னா அதுல அவனுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் உருவானது சொல்லி திட்டமிட்டு ஒரு தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறாங்க. அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன், அவ்வளவு வெட்டுப்பட்ட பையன், 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்கான். அவனுடைய குட் கேரக்டர் அந்த தம்பி. சோ அவன் ஒரு பேடா சித்தரிக்கிறதுக்கு சாதியவாதிகளை விட மிகவும் கொடூரமானவர்கள் யாருன்னா இந்த இணைய கைகூலிகள் தான். எப்படி வேணாலும் ஒரு விக்டிமைஸ் பண்றத தொடர்ந்து இந்த இணைய கைகூலிகள், குறிப்பா திமுக ஐடி விங் செய்யறாங்க. இத அவங்கதான் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துருவாக்கத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். அது கட்டமைக்கப்பட்ட திட்டமிட்ட பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும்.